வணக்கம் மக்களே, நீங்க பார்க்குறது இம்ரான் ஷார் குக்கிங் சேனல். நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பிளெயின் பிரியாணி, அதாவது குஷ்கா தான் செய்ய போறோம். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நம்ம ஸ்டைலில் வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். குஷ்கா செய்யறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு. 200 ml ஆயில் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு வந்து சிக்கன் மட்டன் எதுவும் சேர்க்கல. வெறும் குஷ்கா செய்யறதால அதுக்கு 200 ml ஆயில் சேர்த்தாதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதே சிக்கனும் மட்டனும் சேர்த்தா அதுலேருந்து ஃபேட் வரும். 150 180 அந்த ரேஞ்சில் தான் போடுவேன். அப்படி போட்டாக்க அதுலேருந்து வர ஃபேட்டு மேனேஜ் ஆகிடும். இப்போ எந்த ஃபேட்டும் இல்லை இதில், வெறும் குஸ்கா செய்கிறதால 200 ml மாதிரி கரெக்டாக போட்டிருக்கேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். சரிங்களா? நல்லா சூடாகிடுச்சு. இப்போது பட்டை வகைகள், ஒரு ஸ்டாரு, ஒரு பெரிய ஏலக்காய், 4 சின்ன ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 4 மீடியம் சைஸ் பட்டை, 4 லவங்கம் சேர்த்துக்கலாம். கூடவே 400 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயத்து கூடவே உப்பு சேர்க்கும்போது சீக்கிரம் நமக்கு வெங்காயம் ப்ரௌன் ஆகிடும். சரிங்களா? வெங்காயத்து கூடவே பச்சை மிளகா, ஒரு 7 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சரிங்களா? நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி புதினா ஒரு 5 பேர் வாங்குற மாதிரி ரெண்டும் சேர்த்தாச்சு. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 20 கிராம் சேர்த்துக்கலாம். நான் சொன்னதில்ல மெஹரான் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பூண்டு பேஸ்ட் 150 கிராம் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 400 கிராம் தக்காளி, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 200 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும். சரிங்களா? குஸ்காவில் இது ரொம்ப மெயினும். எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் மசாலா நமக்கு சூப்பர் ரெடி ஆகும். அப்போ தான் குஸ்கா, அதாவது பிளெயின் பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்து நிற்குதா? ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். சரிங்களா? தண்ணி வந்து அதே அளவு தான், 1.25 தான். நம்ம ரைஸுக்கான தான் தண்ணி வந்து நான் லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். கேஸ் நமக்கு அதிகமாக வேஸ்ட் ஆகாது. அதனால் தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணி சேர்த்துக்கிங்க. இங்கே வெளிநாட்டில் கேஸ் விலை எல்லாம் காசு. அதனால் நான் வந்து தண்ணியை சூடு பண்ணி வாட்டர் ஹீட்டரில் சூடு பண்ணி சேர்த்துருக்கேன். வீட்டில் தண்ணி சூடு பண்ணாலும் கேஸில் தான் சூடு பண்ணணும். கரண்ட் பில்லு நாம தான் அங்கே கட்ட போகிறோம். அதனால் எல்லாமே அங்கே நம்ம தான் பண்ணணும். ஸோ இங்கே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மிச்சம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஹை ஃப்ளேம் வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு ரைஸ் சேர்த்துடலாம். சரிங்களா? பாருங்கள், நல்லா ஆனால் பறகுது பாருங்கள். இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். சரிங்களா? பாஸ்மதி ரைஸு 3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு
பிழிஞ்சாதீங்க, பொழியாதீங்க, என்ன சொல்றது, போட்டு கசக்காதீங்க. கசக்கினா ரைஸ் எல்லாம் உடஞ்சிரும். கசக்காம பொறுமையாக மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க பாஸ்மதி ரைஸு. அப்போ தான் நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் ரைஸு நீளமாக நல்லா இருக்கும். போட்டு கசக்கி உடச்சின்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பிரியாணி உடஞ்சி வரும். அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியாது. சரிங்களா? ரைஸ் சேர்த்துடலாம். ஓப்பன் பண்ணும்போது இப்படி ஓப்பன் பண்ணுங்க, அப்போ தான் கையில் அனல் அடிக்காது. சரிங்களா? நல்லா கொதிக்குது பாருங்கள். ரைஸை பொறுமையாக சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. பொறுமையாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு, காரம், புளிப்பு இது 3 கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிங்க. காரம் ஓகே, உப்பு மட்டும் சேர்க்கணும். காரம் புளிப்பெல்லாம் ஓகே, உப்பு மட்டும் சேர்க்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தானே சேர்த்தோம் வெங்காயத்தை பொரிக்கும் போது, அதனால் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கு பாருங்க. இப்படி இருக்கணும் அளவு. தண்ணி வந்து கரெக்டான அளவு இருந்தால் தான் ரைஸ் நமக்கு உதிரி உதிரியாக வரும். சரிங்களா? மக்களே இதை பாருங்க, நல்லா பபிள்ஸ் வருதா? இப்போ தம் விட்டுருங்க 20 நிமிஷம். சரிங்களா? 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மக்களே கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசமே சும்மா கம்மன்னு இருக்கு. பூத்து இருக்கு பாருங்க, அப்படியே ரைஸ் வேற லெவல்ல இருக்குல்ல. பிரியாணி மாஸ்டருங்கிறதுல நம்ம கரெக்டாக தான் இருக்கும். அடியில் பாருங்க தண்ணி இல்லையா, அதே ரைஸை பொறுமையாக திருப்புவோமா. வா வாரு வா, ஸ்ட்ரக்சரை பாருங்க, ரைஸோட ஸ்ட்ரக்சரை பாருங்க எப்படி இருக்குன்னு. வா, நம்ம குஸ்கா வேற லெவல் ரெடி ஆயிடுச்சு மக்களே. பொறுமையாக ஒரு திருப்பி விட்டா போதும், நமக்கு வேற லெவல்ல குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. நான் பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மக்களே நம்ம செஞ்ச பிரியாணி டேஸ்ட் பண்ண போறோம். பிரியாணி இல்ல, பிளெயின் பிரியாணி, குஸ்கா பிரியாணி தான். ஓகேங்களா? ரைத்தா, ரைஸ் ஒரு ஸ்ட்ரக்சரை பாருங்க. அது எப்படி இருக்கு பாருங்க, உடையாம எவ்வளவு நீளமா இருக்கு பாருங்க. பாஸ்மதி ரைஸ் இதுதான் பாஸ்மதி ரைஸ். பிரியாணி வேற லெவலில் இருக்கும். ஒரு நாள் ஜீரக சம்பா பிரியாணி போடணும், கண்டிப்பா போடுறேன். இப்போ நம்ம இந்த அனல் பறக்கிற பிரியாணியை ஃபர்ஸ்ட் ஒரு வாய் எடுத்து வைப்போம். பேச்சு வர மாட்டேங்குது. நம்ம பிரியாணி கீடு வேற எதுவும் இல்லைங்க, போங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா வாங்க, பிரியாணியா சாப்பிட்டு போங்க. சாரி, குஸ்கா பிரியாணி தான் இருக்கு, இதெல்லாம் பரவாயில்ல, வாங்க ஒன்னா சாப்பிட்டு போவோம். வேற லெவல் மக்களே, கறி இல்லைங்கிற ஒரு குறை தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு நம்ம பிரியாணி. சாரி, குஸ்கா பிரியாணி. மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு